நீங்க கவனிச்சு பார்க்கணும். அவரவருடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்க மட்டும் இல்லை, உறவினர்கள், நட்புகள் எல்லாருமே வந்து இதை பார்க்கணும். இன்னும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப மாறுபகுதி பெரிய அளவுல விம்மும். பிறகு அதிலிருந்து கடந்த கழுத்து பகுதிக்கு வரும். கழுத்து பகுதி பெரிய அளவுக்கு விம்மும். மா, ந, ய, வா. இந்த வாயு பகுதிக்கு வந்தோம்னா வாயு மேலே கீழே, தொண்டையிலிருந்து மேலே கீழே மட்டுமே எடுத்துட்டு. அப்போ தொண்டை பகுதி பெருசாகும். பிறகு கண்கள் எல்லாம் மேலே பார்த்தவன் இப்படி இந்த மாதிரி பார்த்த வண்ணம் மேல் நோக்கி சுவாசம் போகும். அந்த சுவாசத்தை மேல் நோக்கி போறதுக்கு அளவு பண்ணிட்டா இந்த பந்தபாசங்கள் எல்லாம் விட்டு மனதனுடைய தன்மை இந்த உலகத்துல மனிதர்கள் மேல பொருள்கள் வேறு இல்லாமல் இறைவன் அதை வச்சிருந்தோம் அப்படின்னா நம்முடைய சுவாசத்தை மேல் நோக்கி செலுத்தும் போது உயிரினுடைய மையத்துக்கு சேர்ந்து உயிரோடு சேர்ந்து கலந்து உயிரோடு என்றென்றும் இறைவனோடு கலந்து வாய்ப்பு இருக்கு. அது இல்லாத போது பந்தபாசம் இருக்கிற போது இங்க இழுத்துட்டு இருக்கும். இயற்கை அமைப்பு மேல் நோக்கி இழுக்கும். அப்ப நம்முடைய மனது கீழ் நோக்கியும் இயற்கை அமைப்பு மேல் நோக்கியும் இழுக்கிறதுனால அது மரண அவஸ்தையாக. ஆக மரண அவஸ்தையை மிகப்பெரிய துன்பமான மரண அவஸ்தையை நீக்கிக்கிறக்கும், அடுத்த பிறப்பை நீக்கிக்கிறதுக்காகத்தான் இந்த விஷயங்களை உணர்ந்து மகாரத்திலிருந்து நகாரத்துக்கும், நகாரத்திலிருந்து யகாரத்துக்கும், யகாரத்திலிருந்து பகாரத்துக்கும், பகாரத்திலிருந்து சிகாரங்கிற சிதாகாசத்துக்கிற உயிரோட கலந்துக்கிறதுக்கான பயிற்சிகளை மேற்கொள்றதுதான் ஆன்மீக உண்மைகளை உயிரை உணர்வதும் இறைவனை உணர்வதும் அமைதி அடைவதுமாக இருக்கிறதுன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்ப இறப்புல நம்முடைய வியாபகமாயிருக்கிற உயிர் மையத்தை நோக்கி சென்று சேர்வதுதான் மரணம்ங்கிறத நம்ம தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும்.